வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அக்கவுண்டிங், அதாவது கணக்கியல். ஐயையோ, கணக்குனாலே கஷ்டம்னு நினைக்காதீங்க. நாம இத ஒரு சிக்கலான கணிதமா பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இதை எப்படி பிசினஸோட மொழியா, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா பிசினஸும் பேசுற ஒரு மொழியா பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா? அது எப்படி ஆரம்பிச்சுது, எப்படி வளர்ந்துச்சு, என்னென்ன சவால்களை சந்திச்சுதுன்னு. சரி, ஒரு பிசினஸ் தன்னோட இந்த கதையை எப்படி மத்தவங்களுக்கு சொல்லும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் அக்கவுண்டிங்கோட முக்கியமான வேலையே. பதில் ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் அக்கவுண்டிங். அதாவது கணக்கியல்ங்கிற மொழி மூலமா தான் அதை சொல்லுது. ஆமா, இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு பிசினஸோட கதையை சொல்ற மொழி. சரி, ஒரு மொழி இருந்தா அதுக்கு இலக்கணம், அதாவது கிராமர் இருக்கணுமே. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஆமா, தமிழ், இங்கிலீஷ் மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் கிராமர் இருக்கிற மாதிரி அக்கவுண்டிங்குக்கும் சில முக்கியமான விதிகள் இருக்கு. இந்த விதிகள் தெரிஞ்சாதான் அந்த பிசினஸ் சொல்ற கதையை நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல சில அடிப்படை இலக்கண விதிகளை பார்க்கலாம். 1. பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா பிசினஸ் வேற, அதோட ஓனர் வேற. ரெண்டும் ஒன்று கிடையாது. 2வது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். பணத்தால அளவிடக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நாம கணக்கில் எடுத்துக்குவோம். 3வது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அதாவது இந்த பிசினஸ் பாதியில நிக்காது, தொடர்ந்து இயங்கும்னு நாம நம்பணும். இந்த 3 தான் ஒரு பிசினஸோட கதை தெளிவா இருக்கிறதுக்கு அடிப்படை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அதுக்கு பேரு டியூவாலிட்டி ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இது என்னன்னா, ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் 2 விளைவுகள் இருக்கும். ஒரு பக்கம் கொடு, இன்னொரு பக்கம் வாங்கு. அதாவது ஒரு விஷயம் உள்ள வந்தா இன்னொரு விஷயம் வெளியில போகும், அல்லது ஒரு மதிப்பு உருவாகும். இதுதான் முழு அக்கவுண்டிங்கோட அஸ்திவாரம். இங்க பாருங்க, புக் கீப்பிங்கும் அக்கவுண்டிங்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புக் கீப்பிங்கிறது வெறும் வார்த்தைகளை எழுதுற மாதிரி, அதாவது நடந்ததை அப்படியே பதிவு செய்யறது. ஆனா அக்கவுண்டிங் அப்படி இல்ல. அது அந்த கதையை முழுசா புரிஞ்சுக்கிறது. எதுக்கு இப்படி நடந்துச்சு, இதனால என்ன ஆகும்னு பகுப்பாய்வு செய்யறது தான் அக்கவுண்டிங். சரி, நாம விதிகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இந்த மொழியோட முதல் வார்த்தைகள், அதாவது பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிசினஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். 2 பேருக்கு நடுவுல நடக்கிற ஒரு மதிப்பு பரிமாற்றம். உதாரணத்துக்கு, ஒரு கடைக்காரர் உங்களுக்கு பொருள் விற்கிறாரு, நீங்க அவருக்கு காசு கொடுக்குறீங்க. இது ஒரு டிரான்சாக்ஷன். இல்லனா அவரு சப்ளையர் கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு அவருக்கு பணம் கொடுக்கறாரு, அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சும்மா வாயால சொன்னா பத்தாது. நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணும். இங்க பாக்குற வவுச்சர் மாதிரி ஒரு பில்லோ ரசீதோ கண்டிப்பா வேணும். இந்த ஆதாரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு புத்தகத்துல எழுதவே ஆரம்பிக்க முடியும். ஓகே, இப்ப நாம அக்கவுண்டிங்கோட மையப்புள்ளிக்கு வரோம். அதோட அடிப்படை சமன்பாடு. இதுதான் இந்த மொழியோட வாக்கிய அமைப்பு, அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இது. அந்த சமன்பாட்டோட முதல் பாகம் சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ். அசெட்ஸ்னா என்ன? ஒரு பிசினஸ்க்கு சொந்தமான எல்லா விஷயங்களும் தான். அது கையில இருக்கிற பணமா இருக்கலாம், பேங்க்ல இருக்கிற பணமா இருக்கலாம், ஒரு பில்டிங், வண்டி, மிஷின்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் தான் அந்த பிசினஸ் வச்சிருக்கிற சொத்து. சரி, ஒரு பிசினஸ் கிட்ட சொத்து இருக்கு. ஆனா அந்த சொத்து எப்படி வந்துச்சு? அதுக்கு யார் காசு கொடுத்தா? இங்க தான் 2 விஷயம் வருது. 1. லயபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள். பிசினஸ் வெளிய ஆளுங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கலாம், பேங்க் லோன் மாதிரி. அது அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய பொறுப்பு. இன்னொன்னு கேபிட்டல், அதாவது மூலதனம். இது பிசினஸ் அதோட ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஏன்னா அவர்தானே முதல்ல பணம் போட்டாரு. இப்ப பாருங்க, அந்த முழு சமன்பாடு இதோ. சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் பிளஸ் மூலதனம், அதாவது அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். ரொம்ப சிம்பிள். ஒரு பிசினஸ் கிட்ட இருக்கிற மொத்த சொத்தோட மதிப்பும் அது வெளியாளுக்கு கொடுக்க வேண்டிய கடனோட மதிப்பையும் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய மூலதனத்தோட மதிப்பையும் கூட்டினா சமமா இருக்கணும். எப்பவுமே இது டேலி ஆகணும். இதுதான் அக்கவுண்டிங்கோட கோல்டன் ரூல். சரி, இந்த ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு நிஜமான பிசினஸ் கதையை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். முதல் டிரான்சாக்ஷன், நமிதான் ஒருத்தங்க 3,50,000 ரூபாய் பணத்தோட ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க. இப்போ பாருங்க, பிசினஸ்க்குள்ள கேஷ், அதாவது பணம் ஒரு சொத்தா வந்திருக்கு. அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? ஓனரான நமிதா கிட்ட இருந்து. அப்போ அது கேபிட்டல், அதாவது மூலதனம். இப்போ சமன்பாட்டை பாருங்க. சொத்துக்கள் 3,50,000 ரூபாய், பொறுப்புகள் 0 ரூபாய், மூலதனம் 3,50,000 ரூபாய். 2 பக்கமும் சரியா இருக்கா? ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? கையில இருக்கிற பணத்துல இருந்து 90,000 ரூபாய் கொடுத்து சரக்கு, அதாவது கூட்ஸ் வாங்குறாங்க. இப்போ இந்த சமன்பாடு எப்படி மாறும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா? இங்க சமன்பாடு இன்னும் பேலன்ஸ்டா தான் இருக்கு. எப்படி? ஏன்னா கையில இருந்த கேஷ்ங்கிற சொத்து 90,000 ரூபாய் குறைஞ்சிருச்சு.
ஆனா அதுக்கு பதிலா குட்ஸ் அதாவது சரக்குங்கிற இன்னொரு சொத்து 90,000 ரூபாய் உள்ள வந்திருக்கு. சோ சொத்துக்கள் பக்கத்துல ஒரு அசெட் குறைஞ்சு இன்னொரு அசெட் கூடியிருக்கு. மொத்த சொத்து மதிப்பு மாறவே இல்ல. அதனால சமன்பாடு அப்படியே பேலன்ஸ்டா இருக்கு. சரி, அடுத்தது 3வது டிரான்சாக்ஷன். இப்போ அவங்க 60,000 ரூபாய்க்கு கடனுக்கு பொருள் வாங்குறாங்க. அதாவது இப்போதைக்கு காசு கொடுக்கல, அப்புறமா தரேன்னு சொல்லிட்டாங்க. இது சமன்பாட்டை எப்படி பாதிக்கும்? இங்க பாருங்க, கடனுக்கு பொருள் வாங்கினதால சரக்கு அதாவது கூட்ஸுங்கிற சொத்து 60,000 ரூபாய் அதிகமாயிடுச்சு. அதே சமயம் நாம சப்ளையருக்கு 60,000 ரூபாய் கடன் போட்டிருக்கோம். அதனால பொறுப்புகள் அதாவது லயபிலிட்டிஸ் பக்கத்துலயும் 60,000 ரூபாய் அதிகமாயிடுச்சு. ஆக சொத்து பக்கமும் 60,000 ரூபாய் ஏறி இருக்கு, பொறுப்புகள் பக்கமும் 60,000 ரூபாய் ஏறி இருக்கு. மறுபடியும் சமன்பாடு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் அந்த இரட்டை விளைவுன்னு சொன்னோம் இல்லையா, அது. ஆக இந்த முழு அக்கவுண்டிங் ப்ராசஸும் ஒரு தொடர்ச்சியான வட்டம் மாதிரிதான். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அதை நாம பதிவு செய்றோம், வகைப்படுத்துறோம், சுருக்கி ரிப்போர்ட் ஆக்குறோம், அப்புறம் அதை வச்சு பிசினஸ் எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. கணக்கியல்ங்கிறது வெறும் கடந்த காலத்தை பதிவு செய்யறது மட்டும் இல்ல, அது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. யோசிச்சு பாருங்க, உண்மையிலே அக்கவுண்டிங்கிறது நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றது மட்டும் கிடையாது. அந்த தகவலை வச்சு நாளைக்கு என்ன செய்யலாம், எப்படி பிசினஸை இன்னும் நல்லா கொண்டு போலாம் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சரி, இப்போ உங்களுக்கு இந்த மொழியோட அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிடுச்சு. இனி நீங்க எந்த கதையை படிக்க போறீங்க? இனிமேல் நீங்க பார்க்குற ஒவ்வொரு கம்பெனியோட நிதிநிலை அறிக்கையும் வெறும் நம்பர்ஸா தெரியாது. அது அந்த கம்பெனி சொல்ற ஒரு கதையா உங்களுக்கு புரியும். அந்த கதையை படிக்க நீங்க தயாரா?